ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷமூஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி சுவையான பெப்பர் சிக்கன் கிரேவி. நிறைய இடங்கள்ல இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி கிளைமேட் சில்லா இருக்கும்போது நல்ல காரசாரமா எல்லாருக்குமே சாப்பிட பிடிக்கும். இந்த டைம்ல கோல்டா இருந்தா கூட இது சளியெல்லாம் கரைச்சி விட்டுரும். அதுவும் நம்ம ஃப்ரெஷ்ஷா மசாலா ரெடி பண்ணி செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இது வெறும் ஒயிட் ரைஸ்க்கு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடாக இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு நான் 3/4 கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை மசாலா பவுடரை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் என்னன்னு பார்த்துடலாம். 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் மல்லி அதாவது தனியா, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பீஸ் பட்டை, 4 ஏலக்காய், 5 கிராம்பு, 1 அன்னாசி பூ. இது எல்லாத்தையும் ட்ரையா வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில ஃபர்ஸ்ட் மிளகு சேர்த்துக்கலாம். எல்லா ஸ்பைசஸையும் ஒன்னா சேர்த்துற வேண்டாம். இதுல சீரகம், சோம்பு இதெல்லாம் சீக்கிரமாவே வறுபட்டுரும். மிளகு வறுபட கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் மிளகு சேர்த்து பாதி வறுபட்டதும் மற்ற ஸ்பைசஸ் எல்லாத்தையும் 1 by 1 சேர்த்துக்கலாம். இதே மசாலாவை நம்ம சுக்கா செய்வோம்ல, சிக்கன் சுக்கா, மட்டன் சுக்கா, அது மாதிரி ட்ரையா செய்யற எல்லா ரெசிபீஸ்க்குமே இதை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் வறுபட்டுருச்சுன்னா லைட்டா வெடிக்க ஆரம்பிக்கும். கருக விடாம மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா ஸ்பைசஸும் நல்லா வறுபட்டுருச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் இதில் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கி விடுங்க. நம்ம வீட்டில் நம்மளே தேங்காயை காய வச்சு கொப்பரையாக்கி செக்கில் கொடுத்து எண்ணெய் ஆட்டி யூஸ் பண்ணுறதுனால நம்ம வீட்டில் நிறைய சமையலுக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். இதில் நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக ஆயில் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விடுங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனையும் சேர்த்து மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விடுங்க. 2-3 நிமிஷத்துலயே சிக்கன்ல இருந்து தண்ணி விட்டு வரும். ஸோ இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். எப்பவுமே நம்ம வாங்குற சிக்கன் 700 இருந்து 800 கிராம்குள்ள வெயிட் இருந்தா நல்ல சாஃப்டா இருக்கும். சீக்கிரமாகவும் குக் ஆயிரும். அது பிராய்லரா இருந்தாலும் சரி இல்லை நாட்டுக்கோழியா இருந்தாலும் சரி, 800 கிராமுக்கு மேலே இருந்தா கொஞ்சம் முத்தலா இருக்கும். வேகிறதுக்கும் டைம் எடுத்துக்கும். சின்ன கோழியா இருந்தா டேஸ்டும் நல்லா இருக்கும். பாருங்க, இப்ப சிக்கன்ல இருந்து தண்ணி ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்ததும் இதுல நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதுல 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம்.
சிக்கன் நல்லா வேகட்டும். நான் சொன்ன மாதிரி குட்டி கோழியா இருந்துச்சுன்னா சீக்கிரமாவே குக் ஆயிரும், இல்லைன்னா எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கும். குக் பண்ற டைம் நம்ம வாங்குற சிக்கனை பொறுத்தது. இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண எல்லா ஸ்பைசஸும் நல்லா ஆறி இருக்கு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கனை இடையில ஓப்பன் பண்ணி கலந்து விடுங்க. ஆல்ரெடி ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னொரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இது கூட நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற ட்ரை மசாலா பவுடரை சேர்த்துக்கலாம். இந்த பவுடரை நம்ம லாஸ்டா தான் சேர்த்துக்கணும். முன்னாடியே சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம்னா கசந்த மாதிரி ஆயிரும். மிளகு, அன்னாசி பூ இதெல்லாம் சேர்த்துருக்கறதுனால ஒரு லைட்டான கசப்பு தெரியும். ஸோ இதை சிக்கன் வெந்ததுக்கு அப்புறமா சேர்த்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கொதிக்க விட்டா போதும். பாருங்க, இந்த பவுடர் சேர்த்ததுமே கிரேவிக்கு நல்ல கலர் கொடுத்துருக்கு. இப்போ இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். லாஸ்டா இதுல ஒரு சின்ன பீஸ் பட்டர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இது நம்ம வீட்டில் ஹோம்மேடா செஞ்ச ஃப்ரெஷ்ஷான பட்டர். பாலாடையிலிருந்து எப்படி வெண்ணெய் எடுக்கிறது, அதுல இருந்து எப்படி ஃப்ரெஷ்ஷா நெய் உருக்குறது, வீட்லயே பன்னீர் எப்படி ரெடி பண்றதுன்னு ஒரு வீடியோவும் ஆல்ரெடி போட்டிருக்கோம். இதோட லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு மசாலா மணக்க பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருச்சு. மழை டைம்ல சுட சுட சுவையா நல்ல காரசாரமான பெப்பர் சிக்கன் கிரேவி. லஞ்சுக்கு சூடான சாதத்தோட இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா கோல்டு குளிர் எல்லாமே எங்க போச்சுன்னே தெரியாது. சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த கிரேவியை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைனா டின்னருக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி கூடயும் சாப்பிடலாம். அருமையான இந்த பெப்பர் சிக்கன் கிரேவியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. ரெசிபி பற்றின ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.